ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ஒரு வழியாக லூவும் அவகிட்ட கன்ஃபஸ் பண்ண, இவளும் நான் எப்போவும் உங்ககிட்ட மெர்சல் ஆயிட்டேன்டான்னு 2 பேரும் கிஸ் பண்ண, தங்கச்சிக்காரியும் என் அண்ணன் வரதுக்குள்ளே கிளம்பணும்னு வேகமாக ஓட, என்ன செல்லம் லவ் பண்ணி 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே போகிறாளேன்னு இவனும் சோகமாக பார்க்கான். அப்போ ஹீரோவும் ஃபோன் பண்ண, என்ன அதுக்குள்ளே இந்த மடை எனக்கு தெரிஞ்சிருச்சான்னு இவனும் ஃபோனை எடுக்க, உன்னை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்கிறான். சரி சரி வா, நான் இங்கே தான் கிடைக்கேன்னு இவனும் வைக்க, ஹீரோவும் நான் ஹீரோனிக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல, அதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு கிடக்குன்னு இவனும் கேட்கான். ஏன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர போகிறதே நீ தானே, என்ன நான் என்ன அந்த வேலையை பார்த்துட்டு கிடைக்கேன்னு கேட்க, ஏ லூ நீ வரலாம் தேவையில்லடா, நான் ப்ரொப்போஸ் பண்ணுற இடத்துல நீ கேமரா செட் பண்ணி தந்தாலே போதும் சொல்ல, சரி போய் தோலை ஒத்துக்கிறேன், ஆனால் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ஓ வேலை தான், மற்றதெல்லாம் வேணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிடக்கான். ஹீரோவும் லூவை குறுக்குறு பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க, ஏன்னா நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ல நினச்சேன், என்ன பண்ணுறது ஃப்ரெண்டாக போயிட்ட, இவ்வளோ தூரம் கெஞ்சு வேற கேட்குற, அதான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, இல்லை உன் மூஞ்சில் ஏதோ ஒளிவட்டம் தெரியுதுப்பா, என்னது அது, அதெல்லாம் ஒரு டேஷும் இல்லைன்னு போக, இவன் கண்டுபிடிக்காம விட மாட்டான் போலன்னு இவனும் முழிக்கான். சரி பிளான்லாம் பார்த்து பண்ணுன்னு இவனும் கிளம்ப, அப்போ தங்கச்சிக்காரியும் லூக்கும் ஐ மிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்ப, இவனும் ஐ மிஸ் யூ ஸோ மச் செல்லம்னு அனுப்ப, பின்னாடியே ஹீரோ வந்து யாரப்பா மிஸ் பண்ணுறேன்னு கேட்கான். அடே நீ இன்னும் போலையாடான்னு இவனும் கோவப்பட, என்கிட்ட மாட்டாமியா போகிறேன்னு இவனும் கிளம்ப, அப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டுக்காரி ஷாப்புக்கு போய் ரிங்கோட டிசைன்ஸ்லாம் பார்க்கான். அதில் ஒரு டிசைன் இவனுக்கும் பிடிச்சிருக்கு, இதே ஓகேன்னு சொல்ல, அப்போ இவனும் அளவு கேட்க, இவனுக்கும் அளவு தெரியலை, இவனும் வீட்டுக்கு போய் ஒரு நூல் எடுத்து எப்படியோ அவகிட்ட பேசி அளவெடுக்க பார்க்கான். ஆனால் அந்த லூசு ஒவ்வொரு டைமும் கையை தட்டி விட, இந்த பிள்ளை நம்மளை எப்படியோ அளவெடுக்க விடாது போலன்னு அவனும் அவளை கிஸ் பண்ணி கை கோக்க, இதையும் ஒரு அளவாக ஃப்ரெண்டுக்காரட்டையும் காமிக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் இது என்ன அளவுடா கேட்க, இவளும் உங்ககிட்டலாம் அளவு கிட்டது ஏன் தப்பு, நானே ஏதாச்சும் சொல்லி அவகிட்ட எடுத்துக்கிறேன்னு சொல்ல, சரி ரைட்டு விடு புள்ளன்னு இவனும் கிளம்ப, அப்போ ஹீரோவும் என்னடா நீ வரலையா கேட்கான். அவனும் உன் கூட இருந்து நான் சிங்கிளாக தான் கிடைக்க நான் வரல போன்னு சொல்ல, ஹீரோவும் இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் போலன்னு கிளம்ப, அடுத்த செகண்ட் ஃப்ரெண்டுக்காரிட்டே விட்ட போடுறான். ஏன் நம்ம காஃபி சாப்பிட போகக்கூடாதுன்னு உடனே இவனும் சரி வந்து தொலைன்னு போக, அப்போ கிம்மும் நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன், நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், நம்ம ஏன் மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு கேட்கான். இவளும் என்ன டைலாக்டா இதெல்லாம், அதான் நீ இன்னும் சிங்கிளாக கிடக்குன்னு மட்டமாக அவனை கலாய்ச்சி விட, இவனும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகேம்மா நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம் சொல்லிடுறான். ஆனால் இவளுக்கும் இவனை லைட்டாக பிடிக்கும் போல, இவளும் சிரிச்சுட்டே ஓகே சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் தங்கச்சிக்காரி படமும் எல்லா தியேட்டர்லையும் பிளாக் பஸ்டர் ஆக, அப்போ இவளும் லூ கையை பிடிச்சிட்டு பேசிட்டே போக, அப்போ அவனும் பார்த்துட்டு உள்ள இப்போ நீ டாப் ஹீரோயின் ஆயிட்டமா, யாராச்சும் பார்க்க போகிறாங்க சொல்ல, ஏன் பார்த்தா என்னன்னு இவளும் மாஸ்கை கழட்டி அவனை கிஸ் பண்ணிடுறா. அப்போ இவளும் லூ கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி பப்ளிஷ் பண்ணிடலாம் சொல்ல, லூவும் கொஞ்சம் அமைதியாக இரு, நீ இப்போ தான் வளர்ந்து வர ஹீரோயின், என்னால் உன் ஃப்யூச்சர் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது சொல்ல, அட லூஸு உன்னால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் என் ஃப்யூச்சரே நீ தானடா சொல்ல, அப்போ இவளும் அப்படிக்கா நாங்கள் இப்போ டேட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் மேரேஜ் பண்ணிப்போம் சொல்ல, அப்போ லூக்கும் இவளை ஃபஸ்ட் டைம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வர, அந்த வீடியோவை ஹீரோ அம்மாவும் பார்த்து சந்தோஷப்பட்டு கிடக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் கிம் கிட்ட கேட்குறா, உனக்கு இப்போ எதுவும் கஷ்டமாக இருக்கான்னு. ஏ லூஸு அவள் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்ப்பா, அவளை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வளர்ந்தோம், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது லவ் ஃபீல் மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியும் பரவாயில்ல இவனும் நல்ல பையனை தான் இருக்கான்னு நினைக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினும் நான் கூட உன் தங்கச்சி மேலே ரொம்ப கோவப்படுவேன் நினச்சேன்ப்பா சொல்ல, ஆமாம் இவனை தவிர வேற யாரை சொல்லியிருந்தா நான் கோவப்பட்டிருப்பேன், என்னாலும் ரொம்ப நல்ல பையன், அதான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, நீ அவளுக்கு நல்ல அண்ணன்ப்பா சொல்லிட்டு கிடக்கா. ஹீரோவும் டக்குன்னு அவளை இழுக்க, இவளும் ஓ ரொமான்ஸ் தான் போலன்னு இழுக்கா. அப்போ ஹீரோவும் டக்குன்னு அவள் கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போக, அப்போ அவளும் பார்த்துட்டு கத்திட்டு கிடக்கா, ஏன்னா அந்த இடம் பார்க்கவே செம்மையாக கிடக்கு. இவங்களும் அந்த பலூன் மேலே ஏறி ஆகாயத்தில் விமானத்தில் ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு வெடியெல்லாம் சும்மா தாறுமாற வெடிக்க வச்சு அதுலேயே மேரி மீன் வர மாதிரிலாம் புல்ல செட் பண்ணியிருக்கு. அடுத்து என்ன ரிங்கை எடுத்து நம்ம சீக்கிரம் கல்யாணம் கட்டிக்கிடலாமா கேட்கான். ஹீரோயினும் இவன் இந்த அளவு பண்ணுவான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அவளுக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துட்டு கிடக்கு. இவளும் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்னு ஹக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோயின் அப்பா அம்மாவை கூப்பிட்டு இது ஹீரோயினுக்கு சேர வேண்டியதுன்னு கொடுக்கான். என்னது இதுன்னு ஹீரோயினும் பார்த்தா அதில் ஹீரோவோட எல்லா சொத்து பத்தும் ஹீரோயின் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிடக்கு. ஹீரோயின் அப்பா அம்மாலாம் சும்மா ஜோக் பண்ணாதீங்க சொல்ல, ஹீரோவும்
எனக்கும் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே ஹீரோயின் தானே, இது என்னோட முடிவு தான் சொல்ல. அதை கேட்டு ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோயினுக்கும் ஹீரோ எந்த அளவு நம்மளை காதலிக்கிறான்னு ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. ஹீரோ அப்பா அம்மாவும் இதில் என்னங்க இருக்குது, இது அவன் எடுத்த முடிவு, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சொல்ல ஹீரோயின் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க 2 பேரும் மட்டுமே போய் மேரேஜும் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண. அப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே இவங்களுக்கு விஷ் பண்ண. அப்போ இவங்க கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கிம்மு பையனும் பார்த்துட்டு கருமம் திரும்பிய பக்கம்லாம் ஜோடி ஜோடியாக கிடக்காங்கன்னு இவனும் புலம்பிட்டு கிடக்கான். அப்போ எல்லாம் ஜாலியாக பேசிட்டு கிளம்ப. அப்போ ஹீரோ தங்கச்சியும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் ரொம்பவே மாறிட்டான் பாரு, அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னால் நீ எதுவும் சேஞ்சஸ் ஆயிருக்கியான்னு கேட்கா. நான் எப்போ பாரு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு கிடப்பேன், ஆனால் இப்போ அவன் கூட ஷாப்பிங் அது இதுன்னு சுற்றிட்டு கிடக்கேன்னு சொல்ல. அப்போ உன்னை வெட்டியாக அலைய வைக்கிறேன்னு என்னை ப்ளேம் பண்ணுறியான்னு கேட்கா. இவனும் சிரிச்சிட்டு ஆமாம் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அதனால தான் நான் உன் கூட சீக்கிரம் லைஃப்பை ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். சேம் டைம் நீ மேரேஜுக்கு ஓகே சொல்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் சொல்ல. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளும் என்னை லவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடக்கா. அடுத்து நம்ம ஹீரோயினும் கடைசி வரையும் ஒருத்தனையும் கூப்பிடாம அவங்களே ஃபோட்டோ ஷூட்டிங் எடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ல. அப்படியே இந்த சீரியஸும் ஹாப்பியாக முடியுது. கைஸ் அடுத்து சூப்பரான சீரியஸ் கொண்டு வரேன். பாய்.